செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு தேவையான பப்ளிக் பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கிறது A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது 12ஆம் வகுப்புக்கான உயிரியல் ஓகேங்களா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் 70 மார்க்கு. 70 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் நீங்கள் வந்து 35 எடுத்தாலே பாஸ் மார்க்கு. அதுக்கு மேலே அதிகமாக மார்க் எடுக்கிறவங்க 77 எடுக்கலாம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்டு வரும் ஓகேங்களா. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஒரு மதிப்பெண்கள் வேணால் இருக்கும் பிரிவு 1ல் ஓகேங்களா. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். பயோ பாட்னி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்னி பயாலஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. பயோ பாட்னி பயோ ஜுவாலஜின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 18 அதாவது 8 ஒன் வேர்டு இருக்கும். 8 ஒன் வேர்டு புக் பேக் கொஷின்ஸ் A to Z இருக்கும். புக் பேக் கொஷின் 8 ஒன் வேர்டை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பிரிவு 2 இருக்கும். செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஆன்சர் எனி 4 கொஷின் ஃபாலோயிங் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 4 2 மார்க் வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. அதேமாரி பிரிவு 3 செக்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 19ற்கு கட்டாயம் விடையளிக்கவும் ஆன்சர் எனி 3 கொஷின் நம்பர் 19 இஸ் கம்பல்சரி ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் 19வது கொஷின் மட்டும் வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. மீதி 2 கொஷின் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேங்களா. மொத்தமாக 3 கொஷின் எழுதணும். பிரிவு 4ல் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு 2 5 மார்க் எழுதணும் ஓகேங்களா. 20 21 இருக்கும். அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஆன்சர் த ஆல் கொஷின் ஓகேங்களா. அதாவது என்னென்னா A or B அல்லது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் வந்து இருக்கும். நீங்கள் அதில் வந்து 2த்தில் எதனா ஒன்று எழுதணும் ஓகேங்களா. இதோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயோ பாட்னி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பயோ ஜுவாலஜி ஓகேங்களா. உயிரிய விலங்கியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்துருக்கு. இதில் 35 மார்க், அதில் 35 மார்க், மொத்தம் 70 மார்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 8 ஒரு மதிப்பெண்கள் வினா. பயோ பாட்னியில் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி பயோ ஜுவாலஜியில் இருக்கும். நான் ஒன்று சப்ஜெக்ட் வைஸ் வேறு ஓகேங்களா. இதில் 8 ஒரு மதிப்பெண்கள் வினா இருக்கும். ஒன் வேர்டு 8 ஒன் வேர்டு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 2 மார்க் எழுதணும். 4 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். 4 2 மார்க் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேங்களா. இதில் கம்பல்சரி கிடையாது. 4 2 மார்க் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் செக்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 19ற்கு கட்டாயம் விடையளிக்கும் ஓகேங்களா. அதேமாரி தான் 19வது கொஷின் அங்கே எப்படி கொடுத்தாங்களோ இதேமாரி இங்கே 19வது கொஷின் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பல்சரி கொஷினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த கம்பல்சரியும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 2 5 மார்க் எழுதணும் ஓகேங்களா. ஆன்சர் த ஆல் கொஷின் ஓகேங்களா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் அல்லது A or B அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 20 21 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷனை கொடுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே வரும்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது பப்ளிக்கில். அண்ட் இந்த கொஷின் பேப்பர் நான் PDF-ஆக டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இன்னும் மேலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலகிராம் குரூப்பில் போடுறேன். டெலகிராம் குரூப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்போட லிங்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.